அரகர நம பார்வதி பததே அரகர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாற்றவர்க்கும் இறைவா போற்றி. சிவசிவ என்றிட தீமினை யானார், சிவசிவ என்றிட தீமினை யானும் ஜார். சிவசிவ என்றிட தேவரும் ஆவார், சிவசிவ என்னை சிவகரிதானே. எல்லாமல்ல பரம்பொருளாக இருக்கக்கூடிய பரமேஸ்வரன். இந்த பரமேஸ்வரன் அப்படிங்கிறது சுவாமிக்கு 9 நாள் நவராத்திரி, 9 தினமாக நம்ம நவராத்திரி அப்படின்னு நம்ம சொல்வோம். அதுமாரி அம்பாளுடைய 9 நாட்கள் நவராத்திரி, அதனுடைய 10வது நாட்கள் ஆயுத பூஜை. நம்ம அம்பாளுடைய ஆயுதங்கள்லாம் அம்பாள் பூஜை பண்றதாக ஐதீகம். அதான் விஜயதசமி அப்படின்னு போனோம். தசமினா 10வது நாட்கள். தசமி அன்றைக்கு அம்பாள் ஆயுதத்தெல்லாம் பூஜை பண்ணி யுத்தத்துக்கு போறதாக ஐதீகம். அம்பாளுடைய ராத்திரி 9 நாட்கள் நவராத்திரி அப்படின்னு குழுவெல்லாம் வச்சு நம்ம கொண்டாடுவோம். அதேமாரி சுவாமிக்கு ஒரே ராத்திரி சிவராத்திரி அப்படின்னு பேர். இன்றைய தினம் சுவாமி விழிச்சிருக்கிறதா ஐதீகம். அதனால சுவாமி இந்த விழித்திருக்கிற நேரத்தில் நாம் இருக்கக்கூடியது இந்த ராத்திரியை அவரை வணங்கின மிக சிறப்பு அப்படின்னு ஆகம வாக்கியங்கள் அதுமாரி நூட்கள்லாம் சொல்கிறது. எல்லா நூட்களும் சொல்கிறது சிவராத்திரியை பற்றி. அதுமாரி இந்த சிவராத்திரி மகோத்சவம் அப்படிங்கிறது ஒவ்வொரு காலமாக சுவாமிக்கு 4 காலங்கள் பூஜை. இந்த 4 காலங்கள் ஒரு பெரிய பெரிய சிவாலயெல்லாம் எடுத்தோம் அப்படின்னாக்கா 6 கால பூஜை, 4 கால பூஜை, 2 கால பூஜை அப்படிலாம் பூஜையில் இருக்கிறது. இந்த பூஜையில் சுவாமிக்கு ஒரு பெரிய சிவாலயம் எடுத்தோம் அப்படின்னாக்கா அதில் முதல் காலமாக இருக்கக்கூடியது சுவாமிக்கு உஷகாலம் அப்படின்னு பேர். அதாவது காலம்பரை 6லேருந்து 7 மணிக்குள்ள ஒரு கால பூஜை, உஷகால பூஜை அப்படின்னு பேர். இந்த உஷகாலத்தை நம்ம பண்ணுவோம். அதுக்கு அடுத்ததாக காலசிந்தி அப்படின்னு பேர். 9லேருந்து 10 மணிக்குள்ளாக ஒரு கால பூஜை பண்ணுவோம். அதுக்கு அடுத்தது 12 மணிலேருந்து 1 மணிக்குள்ளாக உச்சிக்கால பூஜை அப்படின்னு 3 காலங்கள் பிரித்து வச்சிருக்காங்க. அதுமாரி சாயரட்சை அப்படின்னு பார்த்தாக்கா சாயந்தரம் 4:30லேருந்து 6 பிரதோஷ காலம். அதாவது நித்திய பிரதோஷம்னே சொல்லியிருக்கு. பிரதோஷங்கிறது நமக்கு தெரிஞ்சது 15 நாளைக்கு ஒரு தான் பிரதோஷம் சொல்லுவோம். ஆனால் அப்படி கிடையாது. பிரதோஷ காலம் அப்படிங்கிறது 4:30லேருந்து 6 மணிக்குள்ளாக பிரதோஷ காலம். நெய்டே பூஜை பிரதோஷ காலத்தில் தேவர்கள்லாம் சுவாமியை வணங்குவதாக சொல்கிறார். அதேமாரி இந்த 4 காலங்களாக இருக்கக்கூடியது இந்த பிரதோஷ காலத்தில் வழிபடுறது சிறப்பு அப்படின்னு அந்த காலத்தில் வச்சிருக்காங்க. ஆனால் அதெல்லாம் மறுவி நம்ம பிரதோஷத்தினிக்கு மட்டும்தான் நம்ம சிவனை வணங்குறோம், நந்தியை வணங்குறோம். அது அப்படி கிடையாது. அதாவது சிவன் சிவனே கைலாசத்திலேருந்து இருக்கக்கூடிய தேவர்கள்லாம் சுவாமி வழிபடுறதாக ஐதீகம். அதனால பிரதோஷ காலம் அப்படின்னு சாயரட்சை பூஜை அப்படின்னு பண்ணுவாங்க 5லேருந்து 6 மணிக்குள்ள. அதுக்கப்புறம் 7லேருந்து 8 மணிக்குள்ள 2வது கால பூஜை அப்படின்னு பேர். 2ஆம் காலத்தில் அம்பாளுக்கு சிறப்பாக சொல்லியிருக்கு. அதுக்கடுத்தாக அர்ஜதாமம் 9லேருந்து 10 மணிக்குள்ளாக நம்ம ரஜதாம பூஜை அப்படின்னு சொல்லியிருக்கு. இந்த 6 கால பூஜையில் அதுமாரி சிவராத்திரியில் 4 கால பூஜையாக ஒவ்வொரு காலமாக சொல்லியிருக்கு. இந்த ஒவ்வொரு காலத்திலையும் சுவாமி 2ஆம் காலத்திலேருந்து பூஜை ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கு. இந்த 2ஆம் காலங்கிறது 7 மணிக்கு நம்ம சொல்லியிருக்கோம். 7 மணிலேருந்து 8 மணிக்குள்ள வச்சுக்கலாம். 8லேருந்து 9 மணி 9:30 மணிக்குள்ள ஒரு கால பூஜை அப்படின்னு வச்சிருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக 11 மணிலேருந்து 12 மணிக்கு சிவராத்திரியில் 11 மணிலேருந்து 12 மணிக்கு ஒரு கால பூஜை அப்படின்னு சொல்லியிருக்கு. அது நடு திசையில் 3வது கால பூஜையில் சிவராத்திரியில் விசேஷமாக சொல்லக்கூடியது 3வது காலம். ஏன் இந்த 3வது காலம் ரொம்ப விசேஷமாக சொல்லியிருக்கு அப்படின்னாக்கா இந்த விசேஷமாக லிங்கோத்பவருக்கு நம்ம அபிஷேகம் பண்ணுவோம். நம்ம எல்லாம் பார்த்தோம்னாக்கா திருவண்ணாமலையில் ரொம்ப விசேஷமாக அந்த லிங்கோத்பவர் காலம் அப்படின்னு லிங்கோத்பவருக்கு ரொம்ப பிரசித்தியாக பண்ணுவாங்க. ஏன் அப்படின்னாக்கா அதாவது பிரம்மா விஷ்ணு ருத்ரன் எல்லாருக்குமே தெரியும். அது படைச்சது யார் அப்படின்னாக்கா பரமேஸ்வரன் தான் முதல்ல படைச்சார். இந்த படைச்ச காலத்தில் தாழம்பு சுவாமி சிவபெருமான் தாழம்பு இந்த இன்னைக்கு ஒரு நாள் தான் இந்த 3வது காலத்தில் சாத்திக்கிறார். பாக்கி எந்த காலத்திலையும் தாழம்பு விசேஷமாக சொல்லலை. ஏன் அப்படின்னாக்கா இந்த தாழம்பு பொய் சொன்னதாக புராணம் சொல்லுகிறது. ஏன் அப்படின்னாக்கா அதாவது தேவர்கள் ரிஷிகள் எல்லாரையும் படைக்கக்கூடிய சிவபெருமான். இந்த சிவபெருமான் என்ன பண்றார், எல்லாரையும் படைக்கிறது அப்படின்னாக்கா எல்லாரையும் பார்க்கறது அப்படின்னாக்கா ரொம்ப முடியாத ஒரு சிரமம். அதனால 2 தேவர்களை படைக்கிறார் சுவாமி. யார் அப்படின்னாக்கா பிரம்மாவும் விஷ்ணுவும் சுவாமி படைக்கிறதாக ஐதீகம். அவர் என்ன பண்றார் அப்படின்னாக்கா சிவபெருமானும் ஜோதி ரூபமா இருக்கார். ஜோதி ரூபமா இருக்கக்கூடிய காலத்துல சிவபெருமான் ஜோதி ரூபமா அனுகிரகம் பண்றார். அவர் 2 பேருக்கும் யாரு என்ன தரிசனம் பண்றாலோ அவளுக்கு ஆலயமானது அமைச்சு கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்றார். உடனே அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு அன்னபக்ஷியாக பிரம்மாவும் கூர்ம அவதாரம் எடுத்து மகாவிஷ்ணு பாரத்தை தரிசனம் பண்ண போறார். பக்ஷியாக எடுத்து பிரம்மா லோகத்தை, அதாவது லோகத்தைனா மேல லோகத்தை போய் அவரை சுவாமி தரிசனம் பண்ண போறார். அப்படி தரிசனம் பண்ண போற காலத்துல இவர் கீழே தோண்டிண்டே போறார். அடிமுடி காணால் அண்ணாமலையானே போற்றி அப்படிங்கிறார். கீழே வரலையும் போறார். அவரால் பார்க்க முடியல. எவ்வளவு பூமிக்கு கீழே போக முடியுமோ அவ்வளோ வரலையும் போறார். அவரால் பார்க்க முடியல. அதுமாரி பிரம்மா என்ன பண்றான்னு கேட்டாக்கா லோகத்தை தாண்டி போயிட்டே இருக்கார். அவராலையும் பார்க்க முடியல. அவர் தலையிலேருந்து சிவபெருமான் தலையிலேருந்து தாழம்பு கீழே விழுது. அந்த கீழே விழும்பொழுது அந்த தாழம்பூட்டை போய் கேட்கிறார், நீ எங்கேருந்து வர அப்படின்னு பிரம்மா கேட்கிறார். நான் சிவபெருமான் தலையிலேருந்து வரேன் அப்படின்னு லோகத்திலேருந்து வரேன் அப்படின்னு சொன்னாங்க. அப்படியா, நீ எத்தனை நாளாக வரேனா? நான் யுகமாக நான் வந்துட்டு இருக்கேன் அப்படிங்கிறானா. அவரை பார்க்கணுன்னே
அப்படியா, சரி தாழம்பூட்டை வந்து பிரம்மான்னு சொல்கிறார், எனக்காக ஒரு உபகாசம் பண்ணு அப்படிங்கிற. என்ன அப்படின்னு கேட்கும் பொழுது, மாரி நான் வந்து சுவாமியோடைய சிரசை பார்த்ததாக எனக்காக ஒரு விடை கொடு அப்படிங்கிறாராம். சரி அப்படியே ஆகட்டும்னு தாழம்பூவும் சொல்லிடுறாரு. சரி 2 பேரும் உடனே சுவாமிகிட்டேருந்து கீழையும் கீழோகத்துக்கு வந்துடுறாங்க. லோகத்துக்கு வரும்பொழுது இதில் யார் உண்மையை சொல்கிறா அப்படிங்கிறது சிவபெருமான் பார்க்குறார். பார்க்கக்கூடிய காலத்தில் யார் அப்படின்னு பார்க்க போனாக்கா அவர் வந்து மகாவிஷ்ணு சொல்கிறார், நான் உங்களை தரிசனம் பண்ண முடியல சுவாமி, உங்கள் பாதத்தை நான் தரிசனம் பண்ணணும்னு நினைக்கிறேன், உங்கள் பாதத்தை நான் என்னால் தரிசனம் பண்ண முடியல அப்படின்னு பெருமாள் சொல்லிடுறார். பொய் சொல்லிடுறது யார் அப்படின்னாக்கா பிரம்மதேவர். அதுமாரி பொய் சொல்லிடுறார். உங்கள் சிரசை பார்த்தேன், உங்கள் சிரசிலேருந்து தாழம்பூவை நான் தரிசனம் பண்ணேன் அப்படின்னு சொல்லிடுறாராம். அவர் சுவாமி தானே, எதாக இருந்தாலும் சுவாமி நம்மளே படைக்கக்கூடியவர், அதுமாரி தேவர்களை படைக்கக்கூடியவர் சுவாமி தான். அவருக்கு தெரிஞ்சு போயிடுறது, இல்லை நீ பொய் சொல்லிடுற அப்படின்னு சொல்லி சுவாமி கோபப்பட்டுறார். அவருக்கு தான் பார்த்தோம்னாக்கா எங்கே இருந்தாலும் வைணவ ஸ்தலங்கள் நிறையா இருக்கும். அதுமாரி பிரம்மாவுக்கு ஸ்தலங்கிறது ரொம்ப எடுத்தோம் அப்படின்னாக்கா ஒரு 5 ஸ்தலத்தில் தான் இருக்குது. நம்ம ஊருக்கு பக்கத்தில் திருக்கண்டியூர், அதேமாரி பிரம்மன் வந்து பூஜை பண்ண ஸ்தலம் எப்படிலாம் இருக்குது. சுவாமி வந்து என்ன பண்ணுறார் அப்படின்னு கேட்டாக்கா, சிவபெருமான்கிட்ட வந்து பொய் சொல்கிறதுனால உனக்கு ஆலயம் ஆனது உன் பாகத்தில் எனக்கு கிடையாது, நீ என் பாகத்தில் இருக்கணும் அப்படின்னு சுவாமி அவர் பக்கத்தில். அதனால சுவாமி வந்து அபிஷேகம் பண்ணுற ஸ்தானத்தில் அந்த கோஷ்டத்தில் அபிஷேகம் பண்ணுவோம். அந்த அபிஷேகம் பண்ண நீர் ஓடுற இடத்துல வந்து கோஷ்டத்தில் பிரம்மா இருக்கும். அதே சுவாமி இப்போ பின்னாடி பார்த்தோம் அப்படின்னாக்கா பশ্চিமம், அதாவது மேற்கு பார்க்க பார்த்தோம் அப்படின்னாக்கா லிங்கோத்பவர் இருக்கும். அதில் லிங்கோத்பவர் காலம் அப்படின்னு பேர் 3வது காலம் ரொம்ப விசேஷமாக சொல்லியிருக்கு. அதுக்கு அடுத்ததாக 4வது கால பூஜை 3லேருந்து 4 மணிக்குள்ள, அதாவது நம்மலாம் வந்து பிரம்ம முகூர்த்தம் சொல்லியா, இந்த பிரம்ம முகூர்த்தத்தில் வந்து சுவாமிக்கு வந்து அன்றைக்கி பூஜை பண்ணி ஆராதனை பண்ணி அதுக்கப்புறம் இந்த 3லேருந்து 4 மணிக்குள்ள அந்த பூஜை, அப்புறம் 4லேருந்து 5 மணிக்குள்ள அர்த்ததாம் பண்ணி சுவாமியை வழிபற்றி நிறைவேறது அப்படின்னு சொல்லியிருக்கேன். அதனால் ஒரு காலமாக சுவாமி வந்து இன்றைய தினம் சிவராத்திரி அப்படிங்கிற ஒரு ராத்திரி, இந்த சுவாமி வந்து நம்மள்கிட்ட அந்த என்ன பிரார்த்தனை பண்ணணுமோ அந்த பிரார்த்தனை நிறைவேற்றக்கூடியவர். அதுமாரி நமக்கு என்னென்ன வேணுமோ இந்த ராத்திரியில் சுவாமியை வந்து வழிபடுறது அப்படின்னு ஓம் நம சிவாயா அப்படிங்கிறது, பஞ்சாட்சர மந்திரங்கள் சொல்கிறது, சிவநாமத்தை சொல்கிறது, சிவஸ்துதிகளை பாடுவது, சிவஸ்துதிகளை கேட்பது, சிவ ஆலயத்திற்கு கைங்கரியம் பண்ணுறது, அப்படிலாம் நம்ம வச்சுட்டோம் அப்படின்னாக்கா நமக்கு ஒரு முன்னேற்றங்களும் சுவாமி தருகிறார். 16 விதமான செல்வத்தையும் சுவாமி தருகிறார். இன்றைய தினமாக ஒரு நல்ல நாளாக சிவராத்திரி அப்படின்னு பேர். இந்த ராத்திரியில் வந்து சுவாமியை வழிபடுறது சிவபெருமான், அதாவது நம்ம ஊரிலே 11 ஸ்தலங்கள் இருக்குது, இந்த 11 ஸ்தலங்களையும் வழிபடுறது மிகவும் சிறப்பு. அதுக்கு தெரிஞ்சதாக பாடல் பெற்ற ஸ்தலத்திலையும் போயிட்டு வந்தால் அதுவும் ஒரு மிக சிறப்பு. அதனால் சிவபெருமானை பிரார்த்தனை செய்து வெகற்றோர் வாழ்வாங்கு வாழ வேண்டுமாய் 16 விதமான செல்வங்களை தந்தருமாய் இறைவனை பிரார்த்தனை செய்து இன்பமே சூழ்க எல்லோரும் வாழ்க என்று சுவாமியை பிரார்த்தனை செய்து நிறைவேறுகிறோம். வாழ்க வளமுடன்.